அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஸ்பெஷலில் வந்து டோரா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சேன்னா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். நான் வந்து 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து 3 முட்டை சரியாக இருக்கும். நீங்கள் 1 கப்புனா 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த முட்டை கூட வந்து 1/2 கப்பு வந்து ஜீனி எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஜீனி சேர்த்தா தான் வந்து அந்த ரியல் டேஸ்ட் கொண்டு வர முடியும். நாட்டு சக்கரை சேர்த்தாக்கா அந்தளவுக்கு இருக்காது. அது கூட 1/2 கப் பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்தோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக உருக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். சூடு கிளம்பாத அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த நம்ம சேர்த்துருக்க ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சிடணும். அதுக்கடுத்து ஒரு பவுலில் அதை சேர்த்துட்டு அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். விஸ்கு வச்சு நம்ம கலக்கும்போது கொஞ்சம் கூட கட்டிப்படாது. நல்லா ஈவனாக வரும் எல்லாமே. நான் வந்து 1.5 கப் மாவில் 1 கப் மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். 1/2 கப் பேலன்ஸ் வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து மிச்சம் இருக்க மாவுக்காக நான் இன்னும் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க மாவையும் அது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மாவை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து நம்ம கேக்கு பேட்டர்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தூக்கி விட்டோம்னா நல்லா அந்த நூல் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கு குறைவாகவே வந்து தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பால் மட்டுமே போதும். இப்போ நல்லா வந்து கடாயை காய வச்சுட்டு, அதாவது தோசை பேன் தான் பண்ணணும். அதில் லைட்டாக வந்து எண்ணெயோ நெய்யோ லைட்டாக க்ரீஸ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பேன் கேக்கை ஊற்றணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே விட்டோன்னா நம்ம தடவி விடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி பபுளாக வரும். இப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக பபுளாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா கலர் கரெக்டாக இருக்கும். கீழேயும் நல்லா பஃபியாக உப்பி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பேன் கேக் வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை. நம்ம அடுத்தடுத்து சுட ஆரம்பிச்சிடலாம். இது போல் நான் எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேசிக் பேன் கேக் தான். இதை வந்து நீங்கள் தேன் கூட சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம நார்மல் ஜீரா, அதாவது சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி அதை மேலே வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இதுக்கு மேலே வந்து தனியாக இப்போது வந்து நான் கொஞ்சமாக நியூட்டெல்லா தடவிக்கிறேன். ஸோ நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் வந்து தடவிக்கலாம். இல்லை வந்து வேறு சாக்லேட் ஸ்ப்ரெட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை தடவிக்கலாம். அவ்வளோதான். இதை தடவிட்டு நம்ம ரெண்டையும் எடுத்து ஒட்டி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான டோரா கேக் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் வேலையே கிடையாது. ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம மாவு ஊற வைக்கணும், அரைக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியாக சூப்பராக முடிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபனுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் அப்புறம் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியான டோரா கேக் நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.